ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். குரு அப்படின்ற ஒரு கிரகம் பார்த்தோம் அப்படின்னா முழு சுப கிரகம், 100% சுப கிரகம். இந்த குருவானவர் பொதுவாக எல்லோருக்கும் நல்ல பலன்களையே கொடுப்பார். குரு அப்படின்னாலே ஒரு டீச்சர். ஸோ டீச்சர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லது தான் சொல்லுவாங்க, நன்மைகள் தான் செய்வாங்க. இவங்க இப்படி இருக்கணும், இவங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதே போல் படிப்பினைகளை சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதே தான் இந்த குருவும். இவர் தேவகுரு. ஒரு மங்களமான ஒரு பிளானட் அப்படின்றது ஜூபிட்டர் தான். இந்த குருவானவர் எல்லாவற்றிற்குமான ஒரு காரகத்துவத்தை தன்னுக்குள்ளே வச்சிருக்கார். அதாவது மொத்த பணம். குரு அப்படின்னாலே மொத்த பணம். அதனால்தான் பொதுவாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி வருது அப்படின்னாலே ஒரு சந்தோஷம் வந்துடும். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் குரு எனக்கு கொஞ்சம் லாஸ் கொடுத்தாரு, இப்போ எனக்கு பெயர்ச்சி ஆகிறாரு, நன்மையை செய்வார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எல்லாருடைய மனசுலேயுமே இருக்கும். அப்போ இந்த குரு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பணம் மட்டும் அப்படின்றத சார்ந்து இல்லாமல் நல்ல படிப்பினை, ஒரு நல்ல படிப்பு, ஒரு நல்ல உத்தியோகம், ஒரு நல்ல ஸ்டேட்டஸ், அது கூடவே ஒரு குழந்தை பாக்கியம், திருமணம் அப்படின்றதுக்கே குரு பலம் வந்துருச்சா, திருமணம் பண்ணலாமா அப்படிதான் கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரகத்துவம் யார் அப்படின்னா குரு தான். அந்த குரு இந்த வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று பிற்பகல் 12:59 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். ஸோ இந்த குரு பயிற்சி என்பது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன்களை கொடுப்பதற்காக, ஒரு சிறந்த வாழ்க்கையை தருவதற்காக இந்த பலனை எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் நன்மைகள் செய்யும், என்ன மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ பலன்கள் அப்படின்ற பொழுது குரு எல்லாருக்குமே நன்மைகளை செய்யக்கூடியவர் தான். அதனால தான் அவர் 100% சுப கிரகம். இப்போ சுக்கிரனும் சுப கிரகம் தான், அவரும் 100% சுப கிரகம் தான். ஆனால் சுக்கிரனுடைய காரகத்துவங்களில் சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த காரகத்துவங்கள் எதுவுமே குருவனுடைய இதில் இருக்காது. அதனால் குரு ஒரு பியூர் சுப கிரகம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்படி வரும் பொழுது குரு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நன்மையை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றதுனாலையும், அவர் உட்கார்ற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் சேரும் அப்படின்றதுனாலையும், இந்த குருவானவர் நமக்கு எப்போவுமே ஒரு நல்ல படிப்பினைகளை கொடுப்பார் அப்படின்றதுனாலையும் இந்த குரு பயிற்சி என்பது பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் மிக சிறந்த பலன்களையே கொடுக்கும் அப்படின்றத நாம் சந்தேகமே இல்லாமல் எதிர்பார்க்கலாம். சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்துகிட்டு இருந்ததில், அதாவது போன குரு பயிற்சியில் ஒரு சில சுப பலன்கள் கிடைச்சிருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்துருந்துருப்பாங்க, ஆனால் அது நிறைவேறி இருக்காது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறப்போகுது இந்த குரு பெயர்ச்சி. அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் தான் இந்த குரு உட்கார்றார். சுக்கிரனும் ஒரு 100% சுபகிரகம் தான், குரு ஒரு 100% சுபகிரகம் தான். இருந்தாலும் ரெண்டு பேருக்குமே பகை இருந்தாலும், பகை வீட்டுக்கு குரு உட்கார்ந்தாலுமே நன்மைகளையே செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான். அதனால்தான் குரு பயிற்சி எல்லாருமே ஒரு ஆர்வத்தோடவே எதிர்பார்ப்போம். அதே போல இந்த முறையும் குரு பகவான் நம்மை ஏமாற்றாமல் மிகப்பெரிய நல்ல பலன்களையே கொடுக்க போகிறார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நாம இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ராசிக்கு அதிபதியே குரு தாங்க. அவர் எங்கே போய் உட்கார்ந்தாலும் இவங்களுக்கு நன்மையை செய்வார். ஆனால் தன்னுடைய ராசிக்கு அவரால் கெடுதல் செய்ய முடியாது. எல்லாருக்குமே அவர் நன்மையை செய்யக்கூடியவர். அப்படி இருக்கிற பொழுது தன்னுடைய ராசிக்கு எப்படி நன்மை செய்யாமல் போயிடுவார்? செய்வார், நன்மை செய்வார். உட்கார்ற இடம் பிரச்சனை தான். 6ல் உட்கார்றார், ருணரோகஸ்தானத்தில் உட்கார்றார், பிரச்சனை தான். வம்ப இவங்களாவே தேடி போவாங்க. அந்த இடத்துல உட்கார்றார். இருந்தாலும் குருவின் பார்வை அப்படின்றது இங்கே பிரதானமாக இருக்குது, சரிங்களா? அப்போ குருவின் பார்வை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 2வது வீட்டை பார்க்குது, 12வது வீட்டை பார்க்குது, அதே போல் 10வது வீட்டையும் பார்க்குது. இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும். 10 பார்க்குற பொழுது என்ன ஆகும்? தொழில் நல்லா வளரும்.
சரிங்களா? ஆனா 11 பார்க்கலையே. 12 தானே பார்க்குறாரு. சுப விரயம் ஆகும். 2ல வந்து பார்க்குற பொழுது காசு வரும். ஆனா 12ம் இருக்கு இங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2, 10, 12 2லயும் காசு, 10லயும் காசு, 12ல விரயம். இப்ப காசு கையில எவ்வளவு வந்தாலும், பணம் எவ்வளவு வந்தாலும், விரயத்தை நோக்கி தான் செல்லும். அதனால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து விரயத்தை பார்க்கின்ற குருவால், உங்களுக்கு விரயங்கள் அதிகமாகக்கூடிய காலம் என்பதால், எல்லாத்தையுமே கொஞ்சம் சுப விரயமா மாத்துங்க. தேவையில்லாத செலவுகள பண்ணாதீங்க. செலவுகளை கட்டுக்குள் எடுத்துட்டு வரதுக்கான முயற்சியில இறங்குங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் போயிரும். ஏன்னா உங்களுடைய அதிபதி தான் அவரு. உங்க ராசிக்கு அதிபதி தான் அவரு. அவரே வந்து உங்களுக்கு சுகஸ்தானத்திற்கும் அதிபதி ஆகுறாரு. அப்படின்ற பொழுது, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, 2ல காசு வரும்பொழுதே 4யும் நீங்க வந்து சேர்த்து பார்த்துட்டு, ஒண்ணு வீடு வாங்குங்க, இல்ல வாகனம் வாங்குங்க. மனை வந்து உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவ் தான் அது. அதனால தான் வீடு இல்லன்னா வாகனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனால வீட்லயோ இல்ல வாகனத்திலயோ உங்களுடைய செலவுகள வந்து நீங்க பண்ணலாம். மத்தபடிக்கு வந்து எதுலயாவது பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை தான் சேரும். அதேபோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானத்துல குரு வந்து உட்காரும் பொழுது உங்களுடைய வார்த்தைய மாத்தி விட்டுருவார். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் இத பண்றேன் அப்படின்னு நீங்க பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சொல்லக்கூடாது. சொல்லாமல் செய்வதற்கு பழக வேண்டும். பிளான் பண்ணீங்க அப்படின்னாலும் இதே தான் பிரச்சனை. ஆன் ஸ்பாட் என்ன பண்ண முடியுமோ அத பண்ணுங்க. பிளான் பண்ணீங்க அப்படின்னா, ப்ராப்ளம்ல தான் போய் நிப்பீங்க. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பார்த்துக்கிட்டு, அதுக்கேத்த மாதிரி இந்த 1 வருஷ காலத்த நீங்க வந்து தள்ளிட்டு போயிரணும். இப்ப குரு உங்களுக்கு ராசி அதிபதி தானே, நன்மை தானே செய்யணும். கண்டிப்பா நன்மை தாங்க செய்வாரு. அவர் 12 ராசிக்கு நன்மை தான் செய்வார். இருந்தாலும் படிப்பினைகளையும் கொடுப்பார். ஏன்னா அவர் பார்சியாலிட்டி பார்க்க மாட்டார். இது என்னோட வீடு. அதனால நான் நல்லது செய்றேன். அதிகமான நல்லது செய்றேன் அப்படின்லாம் கிடையாது. உங்க வீட்டுக்கும் நல்லது செய்வார். அதனால அந்த பார்ஷியாலிட்டி அவர்கிட்ட இருக்காது. அதனால தான் ஒரு குரு, தேவகுரு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து எல்லா விஷயத்துலேருந்து ஒதுங்கி இருக்கணும். ஏன்னா கடன் அதிகமா சேரக்கூடிய காலம் இது. ஸோ கடன் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்றது நல்லது. அதேபோல ஆரோக்கியத்துல நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய சீர்கேடுகள் உருவாகக்கூடிய காலகட்டம். அதனால ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. என்னதான் ஒரு 10 பார்த்தாலும், புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் கிடைத்தாலும், அந்த புகழ் அந்தஸ்து கௌரவமே உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறும். நீங்க ரொம்ப நல்லா வரீங்க அப்படின்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது. அப்ப நீங்க எப்ப நல்லா வருவீங்க? நீங்க முயற்சி எடுக்கிற பொழுது தான் நல்லா வருவீங்க. முயற்சி ஸ்தானத்துல உங்களுக்கு ஆல்ரெடி சனீஸ்வரன் இருக்காரு. நல்லது தான் செய்வாரு. ஆனாலும் நீங்க வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகளால் உங்களுக்கு ஒரு நல்ல நிலை பெறும் பொழுது, கண்டிப்பாக உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு அது வந்து பிடிக்காத ஒரு விஷயமா மாறும் பொழுது பிரச்சனை உருவாகும். அதனால தான் சொன்னோம், நீங்களா தான் பிரச்சனைய தேடி போவீங்க. பிரச்சனை உங்கள தேடி வருதோ இல்லையோ, நீங்க போயிருவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து ப்ராப்ளம்ஸ வந்து தள்ளி போறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. இதேபோல ஃபுட்டு, ஏன்னா 2 பார்க்குறாரு இல்லைங்களா? ஃபுட்டு இதில நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஃபுட்டுல நீங்க வந்து மைனஸ்ல போயிட்டீங்க அப்படின்னா, 6 வந்து ரொம்ப அழகா ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு தேவையில்லாத மெடிக்கல் செலவு வரும். ஏற்கனவே 12 வந்து எக்ஸிக்யூஷன்ல இருக்கு அப்படின்றதுனால, மெடிக்கல் செலவு நீங்க பண்ணிட்டு, அதனால நீங்க பிரச்சனைக்குரிய நிலையில போய் உட்கார்ற மாதிரி ஆகிடும். அதேபோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து 10ல கேது இருக்காரு. குரு பார்க்குறாரு தான் 10. இருந்தாலும் 10ல் கேது வந்து பலவித மாற்றங்களை செய்வான். ஏற்கனவே குரு மாறுறாரு. அவரே ஒரு மாற்றத்த பண்றாரு அப்படின்னா, அவருடைய பார்வையை பெறும் கேதுவானவர் இன்னும் நெறைய மாற்றங்கள உங்களுக்கு ஏற்படுத்துவார். சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொழில் மாற்றம் ஏற்படுங்க. இல்ல அப்படின்னா, தொழில்ல வந்து வேற ஏதாவது ஒரு புதிய முதலீடு செய்றதுக்கான மாற்றங்களும் ஏற்படும். இப்போ முதலீடுகள் செய்றதுக்கு இது நல்ல காலகட்டமான்னு கேட்டா இல்லை. பண்ண வேண்டாம். ஸோ எதுவுமே வந்து ஒரு புது முயற்சியில இப்ப நீங்க இறங்காதீங்க. இறங்குனீங்க அப்படின்னா, நெறைய வந்து ஒரு சவால்கள வந்து எதிர்கொள்ற மாதிரி ஆகும். எனக்கு சவால்னா ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னா கூட, காசு இருந்தா தான் சவால நீங்க சமாளிச்சுட்டு வர முடியும். ஸோ காசுக்கு பிரச்சனை ஆகும். இங்க வரதே உங்களுக்கு வந்து செலவுக்கு தான் வரும். நெறைய வரும்ன்றது கிடையாது. வரும். செலவுக்கு வரும். அதனால புதுசா ஒரு முதலீடு பண்றது இது எல்லாத்தையும் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா கேது இருக்கிறதுனால, கேதுவினுடைய தாக்கம் அதிகமாக அந்த வீட்டுக்குள்ள ஆக்குபை பண்ணி இருக்கிறதுனால,
உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய மாற்றங்கள், அதுல சில ஏமாற்றங்களையும் சேர்த்தே குடுப்பார். அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். புது இன்வெஸ்ட்மெண்ட்டோ, இல்ல புது தொழிலோ எதுவுமே இருக்கக்கூடாது. கொஞ்ச காலம் 1 வருட காலத்திற்கு புதிய முயற்சிகள தள்ளி வைங்க. அது உங்களுக்கு நன்மையை செய்யும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல தான் சனீஸ்வரன் இருக்காரு. ஸோ சனீஸ்வரன் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள ராசிக்கு அவர் சமர் தான். பிரச்சனை இல்ல தான். இருந்தாலுமே முயற்சி ஸ்தானத்துல அவர் இருக்கிற பொழுது, உங்களுடைய முயற்சிகள் அப்படியே ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். சனீஸ்வரன் ஸ்லோ பிளானட்ல. அதனால நீங்க கொஞ்சம் ஸ்லோவா தான் முன்னேறி போவீங்க. முயற்சிகள்லயும் ஸ்லோவா தான் இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து உங்கள ஃபாஸ்ட் பண்ணணும். பண்ணீங்க அப்படின்னா தான் முயற்சி என்பது பலிதமாகி 10 வந்து ஆக்டிவேஷன்ல இருக்கிறதுனால, கொஞ்சம் வந்து நெறைய ஏற்றங்களோடு கூடிய முன்னேற்றத்த நீங்க வந்து தொழில்ல பார்க்க முடியும். அதேபோல 4ஆம் அதிபதி குருவே தான் உங்களுக்கு ராசி அதிபதியும், அவர் தான் 6ல போய் உட்கார்றாரு அப்படின்றதுனால, கொஞ்சம் படிப்புல கவனத்தோட இருக்கணும். இல்ல அப்படின்னா சில சறுக்கல்கள நீங்க சந்திக்கிற மாதிரி ஆகும். அதனால மாணவர்கள் கொஞ்சம் படிப்புல அதீத கவனத்த செலுத்துங்க. இது உங்களுக்கு நன்மை செய்யும். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அளவுக்கு அதிகமான கடன், ஆடம்பர செலவு இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு கடன் உருவாகும். அதனால நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, கடன் வாங்காதீங்க. செலவுகள கட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு வாங்க. அதேபோல உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்க வந்து கவனத்தோட இருக்கணும். ஏன் அப்படின்னா, 6 என்பது உங்களுக்கு ஆரோக்கிய சீர்கேட்டிற்கு எடுத்துக்கிட்டு போகக்கூடிய நிலை. அதுலயும் அது வந்து பெண்கள் அப்படின்ற பொழுது அது சுக்கிரனுடைய வீடு அப்படின்றதுனால, அவர் வந்து குருவுக்கு வீடு குடுத்திருக்காரு அப்படின்றதுனால, உங்களுக்கு வந்து சில நேரங்கள்ல பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்க வந்து ஆளாவீங்க. அதனால உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. என்னங்க குரு வந்து 6ல உட்கார்றாரு, எங்களுக்கு ஆட்டி படைக்க போறாரா? இவ்ளோ பிரச்சனைகள் சொல்றீங்க. இதுவரைக்கும் 5ல இருந்த பொழுது நல்லா தானே இருந்தீங்க. ஸோ 6ல் வரும்பொழுது சில படிப்பினைகளை தானே குடுக்க போறாரு. அந்த படிப்பினைகள் என்னன்றதையும் பாருங்க. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6ல உட்கார்ந்திருக்கக்கூடிய குருவால் உங்களுக்கு நன்மை நடக்குங்க. நன்மை இல்லாத எந்த ஒரு விஷயத்தையுமே குரு உங்களுக்கு செய்ய மாட்டாரு. இருந்தாலும் மேலும் மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு நீங்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்துல அருளிக் கொண்டிருக்கும் குரு பகவான, இவர் வந்து அனுக்கிரக குரு பகவான். இவர போய் தரிசனம் பண்ணுங்க. முக்கியமாக வியாழக்கிழமையில குரு ஹோரையில போய் அவர தரிசனம் பண்ணுங்க. நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு இன்ப பெயர்ச்சியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.